வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நானும் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். என்னடா அது இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்களே. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் ஃபேக் நோட்டு வருது இல்லையா, இப்போ 500 நோட்டு இருக்குது, 100 இருக்குது, 200 இருக்குது. அதில் கலர் நோட்டு வரும், ஃபேக் நோட்டு வரும். அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஃபேக் டிடி அது மாதிரி வருமா சார் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. டிடியில் கள்ள டிடி, ஃபேக் டிடி அது மாதிரி வருமா சார், டிடி கொடுத்தா நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஏன்னா இது மாதிரி நான் கேஸை பார்த்ததே இல்லை. யாரும் ஃபேக் டிடி மாதிரி கொடுத்து ஏமாத்தினது எனக்கு தெரியாது. நான் அந்த போல் என்னுடைய சர்வீஸில் நானும் பார்த்ததே இல்லை. ஸோ அவங்ககிட்ட சொன்னேன், இது மாதிரி ஃபேக் டிடி எதுவும் வராதம்மா, அது மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது, அது கஷ்டம். ஒரு வேளை ரொம்ப மெனக்கெட்டு அவங்க தொழில்முறை ஏமாற்றாளர்கள் இருந்தால் வேணால் அது மாதிரி செய்ய முடியும் இல்லையா, ஆனால் ஃபேக் டிடி வராது. அப்படியே அவங்க பண்ணிட்டாலும் அது பேமெண்ட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க அதையும் கேட்டிருந்தாங்க, பேமெண்ட் ஆகுமா சார்னு கேட்டோம். பேமெண்ட் கண்டிப்பாக ஆகும். ஃபேக் டிடி இருந்தால் பேமெண்ட் ஆகவே ஆகாது, பேங்க்கை ஏமாற்றவே முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு டிடி இஷ்யூ பண்ணும்போது இதனுடைய ஜாதகமெல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. டேட்டு, அமௌண்ட்டு, யார் பேருக்கு டிடி இஷ்யூ பண்ணுறோம், யார் வாங்குகிறாங்க, இது மாதிரி எல்லா டீட்டெயிலும், அந்த நம்பரு, சீரியல் நம்பரு, எல்லா டீட்டெயிலும் கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த பேங்க்கினுடைய எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் சரி அந்த டேட்டா அவங்களுக்கு கிடைக்கும், அந்த விவரங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் சப்போஸ் நீங்கள் இந்தியன் பேங்க்குன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு தாங்க சொல்கிறேன், இந்தியன் பேங்க்கு டிடி கொண்டு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இது உண்மையான டிடி தானே அப்படின்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்தியன் பேங்க் போய் கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்டில் அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க இது ஃபேக் டிடியா இல்லையான்னு. ஃபேக் டிடி எப்படி வரும்னு எனக்கு தெரியல, அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன் நான், அது ஃபேக் டிடியா இல்லையான்னு. அதுவும் அமௌண்ட் அதிகமாச்சுன்னா கன்ஃபர்மேஷனும் அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபேக் டிடியை மாற்றுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபேக் டிடியை கிரெடிட் பண்ண முடியவே முடியாது. ஃபேக் டிடினால் ஃபேக் டிடியை கொடுத்து அவங்க பணம் வாங்கவே முடியாது. நோ சான்ஸ் அட் ஆல். ஸோ ஃபேக் டிடியை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். அது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்படி யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தாலும் ஃபேக் டிடி கொடுப்பாங்களா, எப்படி ஃபேக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, 100 200லாம் கள்ள நோட்டை கொடுக்குறாங்க, அது மாதிரி கள்ள டிடியை கொடுப்பாங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் வேணாம். அப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த பணம் பாஸ் ஆகிட்ட பிறகு அந்த டிரான்சாக்ஷனை முடிங்க. சப்போஸ் ஒருத்தங்களுக்கு நிலமே நீங்கள் விற்கிறீங்கன்னு வச்சிங்க, அவங்க ஒரு டிடியாக கொடுத்துட்றாங்க. டிடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வருது, இந்த டிடி உண்மையான டிடி தானா என்னன்னு சந்தேகம் வருது. அப்போ என்ன பண்ணலான்னு, நீங்கள் உங்கள் கலெக்ஷனை போட்ட பிறகு, கலெக்ஷன் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிட்ட பிறகு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நிலனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி கொடுங்க. அது எந்த டிடியாக இருந்தால் என்ன, எந்த டிடின்னு என்னன்னு சொல்ல, கரெக்டான டிடி மட்டும்தான் பேங்க்கில் பாஸ் ஆகும். அதனால் நீங்கள் தைரியமாக கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணலாம், கிளியரிங் போட்டு வெயிட் பண்ணலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஃபேக் டிடி வராது, நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு வேணாம். அப்படி ஃபேக் டிடி இருந்தால் பாஸ் பண்ண முடியாது, பாஸ் ஆகாது. அதனால் தைரியமாக நீங்கள் டிடியும் வாங்கிக்கலாம், கலெக்ஷன் போடலாம். பணம் வந்தவுடனே நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். எழுதி கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷனோ இருந்தால் அதை இதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ இது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.